ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் சொல்றார், இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் சூப்பரா ஆட்சி செஞ்சு இன்றைக்கு இரட்டை இலக்கில் பொருளாதார வளர்ச்சியா. யார்கிட்ட டூப் விடுற? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2015 மாண்புமிகு அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற போது தமிழகத்தில் தொழில் முதலீட்டை நடத்தி 74 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அந்த தொழிற்சாலைகள் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்து உற்பத்தியை தொடங்கி இருக்குது. 2019 ஜனவரி மாதம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், நான் முதலமைச்சர் காலம் அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டை தென்னையில நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அந்த தொழிற்சாலைகள் இன்றைக்கு உற்பத்தியை தொடங்கியாச்சு. அப்ப அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்த தொழிற்சாலைகள் தான் உற்பத்தியை தொடங்கி இன்றைக்கு இந்த இரட்டை இலக்கு அடைஞ்சிருக்குது. இவர் தப்பட்ட அடிச்சு நான் பெற்ற பிள்ளைக்கு இவர் பேர் வச்சுக்கிட்டு இருக்கார். நியாயமா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஆங்கில பத்திரிகை, அது திமுகவுக்கு சாதகமான 8/4/2026 இதுல பக்கம் 9 இதுல அழகா சொல்லி இருக்கிறாங்க. கேரளாவை மையப்படுத்தி பல்வேறு வளர்ச்சி குறியீடுகள், கேரளாவின் நிலை என்ன என்பது பற்றி ஒரு கட்டுரையே வெளியிட்டிருக்காங்க. அதுல முன்னணியில் உள்ள பிற மாநிலங்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. அதுல பாத்தீங்கன்னா 2 இடம் தான் முதலிடம். திமுக 2 இடம் தான் முதலிடம். எப்படி மக்கள்கிட்ட ஏமாற்றுறாங்க பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது டபுள் டிஜிட்ல பொருளாதார வளர்ச்சி இருந்தது. அதுல முதன்மை துறை என்பது வேளாண்மை துறை. இந்த வேளாண்மை துறையில இந்த அரசாங்கத்தில் 3.5% தான் இருக்குது. இதே நிலையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொரோனா காலத்தில் 5.5% கொரோனா காலத்திலே வளர்ச்சிது வேளாண்மையில. இன்னைக்கு பிரதான துறை என்றால் முதன்மை துறை என்றால் அது வேளாண்மை துறை. அதுல தான் 60% மக்கள் பயனடைகிறாங்க. அப்படி முதன்மை துறையில இந்த அரசாங்கம் குறைவா குறியீடு குறையா இருக்குது. அதையெல்லாம் இந்த முதலமைச்சர் பேசுவார். ஏன் 22, 23 கிடையாது, 23, 24 கிடையாது, 24, 25 கிடையாது, ஏன் இப்ப மட்டும் சொல்றீங்க? 3 ஆண்டு காலம் இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்ப எங்க பொருளாதார வளர்ச்சி உயர்ந்தது? இன்றைக்கு தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்றைக்கு தொழிற்சாலைகள் ஆகி உற்பத்தி தொடங்கி அதனால இரட்டலைக்கு அடைந்திருக்குது என்பதை இந்த ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. அவருக்கு தான் புரியறதுக்கு சக்தியே இல்லையே. இருந்தா தானே புரிஞ்சுக்க முடியும். புள்ளி வருமா சொல்றேன். தில்லு திராணி தெம்பு இருந்தா நீங்க எந்த மேடையில் போட்டாலும் நான் வந்து பதில் சொல்ல தயார். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு தனித்தனியா தெரியும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வளர்ந்தது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் படுதோல்வி அடைந்தது, புள்ளி வரத்தோட சொல்றேன். எனக்கு எப்ப பார்த்தாலும் இரட்டலைக்குன்னு வேண்டுமென்று திட்டமிட்டு மக்களத்தில் குழப்பத்தை உருவாக்கி அரசியல் ஆதாரம் தேடுகிற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு ஆங்கில பத்திரிகை வந்திருக்குது. வேணும் எடுத்து பார்த்து இனிமேலாவது இந்த முதலமைச்சர் திருந்தி உண்மை செய்தி நாட்டு மக்களுக்கு வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கிறேன்.